மிதுனம் ராசி. இந்த காற்று இருக்கு இல்லையா, காற்று, அந்த காற்றை யாராலையுமே கட்டி போட முடியாதுங்க. அது மாதிரி தான் நீங்களுமே. இந்த மிதுன ராசிக்காரங்களோட திறமையை யாராலையுமே தடுக்க முடியாது. நீங்கள் பேசுகிற வார்த்தை கூட ஒரு சேஞ்சு தரும். அதை நல்லதுக்கு யூஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களோட செயலை இந்த உலகம் ஒரு நாள் கட்டாயம் உற்று நோக்கும். காற்றை போல தான் இந்த மிதுன ராசியுமே எல்லா இடத்துலையுமே கலந்து ஒரு இடத்தையே கலகலப்பாக மாற்றிடுவீங்க. உங்களோட சிந்தனை ரொம்பவுமே சிறப்பானதாக இருக்கும். மிதுன ராசிக்காரங்க அப்படின்னு சொன்னால் காற்று மாதிரி தான், ஒரு இடத்துல நின்று போக மாட்டீங்க. எங்கே போனாலும் சரி, உங்கள் புத்திசாலித்தனம் இருக்குல்ல, அதனாலையும் இந்த பேச்சாலையும் எல்லாரையுமே இம்ப்ரெஸ் பண்ணிடுவீங்க. ஒரு இடத்துல 2 பேருக்கு பிரச்சனை நடக்குது அப்படின்னு நினச்சிக்கோங்க. இப்போ நீங்கள் அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படிங்கிறது யாருக்கும் புரியல அப்படின்னா, அங்கே மிதுன ராசிக்காரங்க இருந்தால் போதும். ஒரு வார்த்தை 2 வார்த்தையிலேயே அந்த விஷயத்தை முடிச்சிருவீங்க. ஏன்னா யோசிக்கிற வேகம் சிறப்பானது, உங்ககிட்ட பேசக்கூடிய திறமை அதி அற்புதமானது. இது 2ஆலையும் நீங்கள் தனித்துவமாக தெரிவிங்க. மிதுனம் அப்படின்னாலே பேச்சு திறமை, யோசிக்கிறதுல வேகம், இது 2மே கலந்த ஒரு தன்மை கொண்டவங்களாக இருக்கீங்க. இந்த மிதுன ராசிக்காரங்க பெரும்பாலும் பாருங்கள், பேச்சு விஷயத்தில் ரொம்பவுமே சிறப்பானவங்களாக இருப்பீங்க. நிறைய பேருக்கு இந்த பேச்சு எழுத்து சம்மந்தப்பட்ட துறை வாழ்க்கையில் அமைஞ்சிருக்கும். எந்த ஒரு சூழல் வந்தாலும் சரி, அதை கரெக்டாக ஹேண்டில் பண்ண தெரியும் உங்களுக்கு. அதே போல் தான் புதுசாக நிறைய கற்றுக்கணும் அப்படிங்கிற ஆர்வமும் இருக்கும். மிதுனம் அப்படின்னு சொன்னாலே மல்டி டேலண்டான பர்சனாலிட்டி அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஒரே விஷயத்தில் சிக்கிக்காமல் எல்லா விஷயத்துலையுமே சைனாக தெரிகிறவங்க நீங்கள் தான். உங்களோட மைண்ட் இருக்குல்ல, அதுதாங்க ரொம்பவுமே பெரிய பவராக இருக்கும். அதை கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா எல்லாத்தையுமே எளிமையாக செஞ்சு வெற்றி வாய்ப்பை நீங்கள் உருவாக்கலாம். மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த ஜூன் மாதத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய கிரக நிலை அமைப்பு எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறதையும், இந்த சூழல் உங்களோட வாழ்க்கையில் என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்துது அப்படிங்கிறதையும் தான் உங்களுக்காக இப்போ இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம். இந்த பதிவு நிச்சயமாக இந்த மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு பயனுள்ள பதிவு அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் வெற்றி நிலையை பெற என்ன செய்யணும் அப்படிங்கிற ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லியிருக்கோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். மிதுனம் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் புதன் பகவான ராசி அதிபதியாக கொண்டவங்க. நீங்கள் புதன்கிழமையில் பெருமாள் வழிபாடு செஞ்சு பாருங்க, அது அற்புதமான நல்ல உயர்வாக நல்ல மாற்றங்களை பெறுவீங்க. உங்களுக்கு பெருமாள் ரொம்பவும் பிடிக்கும் அப்படின்னா திருப்பதி ஏழுமலையானுக்கு அரோகரா அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காமல் 3 முறை சேனல் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். அப்படி பண்ணுறீங்கல்ல, அப்போ கூட உங்கள் மனசில் ஒரு பிரார்த்தனையை நினச்சிக்கிட்டு ஏழுமலையான மனசார நம்பி அந்த ஒரு திருப்பதி ஏழுமலையானுக்கு போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை பதிவு பண்ணுங்கள். நிச்சயமாக உங்களோட வாழ்க்கையில் சிறப்பான உயர்வையும் நன்மையும் உங்களுக்கு இறைவனின் அருளால் கிடைக்கும். எல்லாமே சரியாக கிடைக்க உங்களுக்கு வாழ்த்துக்களையும், எல்லாமே நல்லதாக கிடைக்க உங்களுக்காக இறைவன்கிட்ட நாங்கள் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். அதே போல் இந்த மிதுன ராசி அப்படின்னு பார்க்கும்போது எல்லா விஷயத்துலையுமே பேச்சு திறமையால் உயர்வை பெறக்கூடியவங்க. ஆனால் ஒரு சில நேரம் பாருங்கள், ஏதாவது ஒரு விஷயத்தை செஞ்சுக்கிட்டு இது நம்ம சரியாக செஞ்சுருக்கோமா, இது சரியாக தப்பா அப்படிங்கிற ஒரு குழப்பம் இருக்கும். அந்த குழப்பத்துக்கெல்லாம் நிரந்தர தீர்வு பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக முடியும். எப்படின்னா உங்களுடைய ஜனனகால ஜாதக அமைப்பு, ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் செஞ்சு பாருங்கள், இன்னுமே நன்மையை பெறலாம். எப்படி எங்கே போய் ஜோசியம் பார்க்குறது, நிறைய இடத்துல பார்த்துருக்கோம், எதுவுமே நல்லதாக சொல்லலை, சொன்னதை செஞ்சு எதுவும் முன்னேற்றம் வரலை அப்படின்னு நினைக்கிறீங்களா? உங்களுக்கான ஒரு சரியான இடம் இருக்குது. ஒன்றும் இல்லைங்க, டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள், ஜோதிடரோட நம்பர் கொடுத்துருக்கோம். ஃபோன் இருந்தாலே போதும், வீட்டிலேருந்தே ஜாதக அமைப்பை நீங்கள் எளிய முறையில் தெரிஞ்சுக்கலாம். ஜனனகால ஜாதக அமைப்பில் உங்களோட வாழ்க்கையில் நிச்சயமாக நீங்கள் வெற்றி நிலையை பெற முடியும். இந்த ஒரு வாய்ப்பை தவற விடாமல் பயன்படுத்தி பாருங்கள். வல்லவனுக்கு வல்லவன் வையகத்தில் கண்டிப்பாக இருப்பான். அது பெரும்பாலும் மிதுன ராசிக்காரங்களாக தான் இருப்பாங்க. ஆயுதம் இல்லாத நிறையாது பாணியாக இருந்தாலுமே தன்னோட சாமர்த்தியத்தில் ஜெயிக்கிறவங்க யாருன்னா அது மிதுன ராசிக்காரங்க நீங்கள் தான். இப்படி இருக்கிற உங்களுக்கே வாழ்க்கையில் பிரச்சனை ஏற்படுது அப்படின்னா அந்த பிரச்சனைக்கு தீர்வு இல்லை அப்படின்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக கிடையாதுங்க, தீர்வு இருக்குது. ஜனனகால ஜாதக அமைப்பு உங்களுக்கு பக்கபலமாக இருக்கும். சரி வாங்க, நம்ம இப்போ உங்களுக்கு இந்த மாதத்தின் கிரக சூழல் எப்படி அமைஞ்சிருக்கு, இந்த சூழலால் என்ன மாற்றங்களை பெற போகிறீங்க அப்படிங்கிறத விரிவாக பார்க்கலாம். இந்த மிதுன ராசிக்காரங்க பாருங்கள், பெரும்பாலும் ஏதாவது கலைத்துறைகளில் அதிகமாக ஈடுபாடு கொண்டவங்களாக இருப்பீங்க. கலைத்துறையில் திறமை உங்களுக்கு அதிகரிக்கும். அதே போல் இந்த கண் பார்வையில் அடுத்தவங்களோட மனசில் இடம் பிடிக்கிறதுல வில்லாதி வில்லன் தான் நீங்கள். ஏன்னா காரணம் உங்கள் ராசி அதிபதி பாருங்கள் புதன், நல்ல ஒரு நினைவாற்றலை கொடுக்கக்கூடியவர். அதுக்கப்புறம் இந்த கேலி கிண்டல் செய்கிறதுலையுமே நீங்கள் வல்லவங்களாக இருப்பீங்க. பணம் சம்பாதிக்கிறதுலையும் பணத்தை அதை சரியாக பயன்படுத்துறதுலையும் உங்களுக்கு நல்ல ஒரு அனுபவம் இருக்கும்.
தொழிலதிபர்கள் ஆவதற்கான வாய்ப்பு கூட மிதுன ராசிக்கு இருக்குது. நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் வர வாய்ப்பை சரியாக பயன்படுத்தியிருந்தால் கண்டிப்பாக இப்போ கூட நல்ல நிலைமையில் இருப்பீங்க. வாய்ப்பை தவற விட்டவங்க கொஞ்சம் கஷ்டமான சூழல் இருப்பீங்க. எப்போவுமே உங்களுக்கான நேரம் வருது அப்படின்னா அதை சரியாக பயன்படுத்திக்க பாருங்கள். கோபத்தை குறைக்கிறது நல்லது. இந்த மிதுன ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் என்ன மாதிரியான கிரக சூழல் உருவாகியிருக்கு, இதனால் என்ன மாதிரியான மாற்றங்கள் உருவாக போகுது அப்படிங்கிறத விரிவாக தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இந்த கிரக நிலை அப்படின்னு பார்க்கும்போது பாருங்களேன், உங்கள் ராசியில் புதன் கூடவே சுக்கிரன். அடுத்த ஸ்தானம் தனவாக்கு குடும்பஸ்தானம். இங்கே குரு பகவான் இருக்கிறாரு. தைரிய வீரியஸ்தானத்தில் கேதுவும், ரணருண ரோகஸ்தானத்தில் சந்திரனும், பாக்கியஸ்தானத்தில் ராகுவும், தொழில் ஸ்தானத்தில் சனியும், லாபஸ்தானத்தில் செவ்வாயும், அயன சைன போகஸ்தானத்தில் சூரியனும் இருக்காங்க. இந்த ஒரு கிரக சூழல் இப்போ உருவாகியிருக்கு. இந்த கிரக நிலைகளை பார்க்கும்போது மிதுனத்துக்கு இந்த மாதம் காலம் தாழ்த்தாமல் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரிங்க, உடனுக்குடன் முடிவு பண்ணி அதை சிறப்பாக செஞ்சு முடிங்க, நல்லது நடக்கும். நாளைக்கு பார்த்துக்கலாம், அப்புறம் செஞ்சுக்கலான்னு எந்த ஒரு விஷயத்தையும் தவிர்க்காதீங்க. வாய்ப்புகளை நழுவ விடாதீங்க. ஏற்கனவே நிறைய வாய்ப்பு நழுவிட்டு தான் இப்போ பிரச்சனையில் இருக்கீங்க. அதனால் இனியுமே அப்படி செயல்படாதீங்க. உங்களோட வாழ்க்கையில் உயரக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்கு. அதனால் விவேகமாக இந்த ஒரு விஷயத்தையும் செஞ்சால் கண்டிப்பாக நீங்கள் எடுக்கிற முடிவு சிறப்பானதாக இருக்கும். முடிவு சரியாக இருக்குதா அப்படின்னு ஆராய்ச்சி பார்த்து எடுத்தால் இன்னும் நல்லது. இந்த மாதம் கொஞ்சம் கோபம் அதிகரிக்கிற மாதிரியான சூழல் இருக்குதுங்க. அதனால் விட்டு கொடுத்து அனுசரித்து போகணும். நெருக்கடியான நிலை வந்தாலுமே அதை உங்களோட செயல்களால் திறமையால் சரி பண்ணிடுவீங்க. ஏதாவது புதிய முயற்சியில் ஈடுபடுறீங்க அப்படின்னா அதை மட்டும் கொஞ்சம் இந்த மாதம் தள்ளி போட பாருங்கள், நல்லது நடக்கும். இப்போ திடீர்னு பயணங்களும் வரும். இந்த பயணம் தேவையில்லாத வீண் அலைச்சலை தரும். தவிர்க்க முடிஞ்சால் அதை தவிர்த்துடுங்க. ஆனாலும் பாருங்கள், பிரச்சனை பண விஷயத்தில் எதுவும் கிடையாது. பணப்புழக்கம் நல்லா இருக்குது. தொழில், அதுக்கப்புறம் உங்கள் வியாபாரம், இது ரெண்டுமே வழக்கம் போல் நல்லா நடக்கும். பெரும்பாலும் நீங்கள் உங்கள் வாடிக்கையாளர்கள்கிட்ட அனுசரித்து போகிறது நல்லது. லாபம் குறைவாக இருக்கிறது போல் தோணும், ஆனால் பண வரத்தை திருப்தி தரக்கூடிய வகையில் தான் இருக்கும். நீங்கள் செலவு பண்ணுற விஷயத்தை சரி பண்ணாலே நல்லது. தேவையில்லாத செலவை தவிர்த்துட்டு தேவையுள்ள விஷயத்துக்கு முக்கியத்துவம் தந்தாலே பெரும்பாலும் நன்மையை நீங்கள் பெறலாம். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு உழைப்பு வீணாகாமல் எந்த ஒரு விஷயத்தையும் செய்கிறது நல்லது. மேல் அதிகாரிகள்கிட்டையுமே கொஞ்சம் அனுசரித்து போகணும். சக பணியாளர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. அதனால் அவங்களால எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. விட்டு கொடுத்து போகணுங்க, எந்த ஒரு இடமா இருந்தாலும் சரி. அதுவும் குடும்பத்தில் இருக்கிறவங்ககிட்ட கோபமாக பேசுறது, கோபமாக எந்த ஒரு விஷயத்தையும் செய்கிறது, இது ரெண்டையுமே தவிர்க்கிறது நல்லது. குடும்பத்துலேயுமே விட்டு கொடுத்து அனுசரித்து போகணும். கணவன் மனைவி ஒருத்தருக்கு கண்டிப்பாக விட்டு கொடுத்து தான் போகணும். தேவையில்லாத பழைய பிரச்சனையை பேசி சண்டை சச்சரவுகளில் ஈடுபடாதீங்க. குழந்தைங்களோட எதிர்காலத்தை பற்றி சிந்திச்சு எந்த ஒரு விஷயத்தையும் செய்யுங்க. உங்களோட பொருட்களை கவனமாக பார்த்துக்கணும். இப்போ ஏதாவது வெளியில் ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னா கூட உங்களோட பொருட்களை கவனமாக பார்த்துக்கிறது நல்லது. உங்கள் நண்பர்களால் பாருங்கள், சில அனுகூலமான பலன்களை நீங்கள் இந்த மாதம் பெறுவீங்க. உங்களோட ஒவ்வொரு செயலுக்குமே உங்கள் நண்பர்கள் பக்கபலமாக இருப்பாங்க. பெண்களை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் சரி, இது வரைக்கும் ஏற்பட்டிருந்த நெருக்கடியான நிலை மாறுது. இப்போ சிறப்பான உயர்வை தரும். ஆனாலும் கொஞ்சம் அலைச்சல் வரும். அலைச்சலை மட்டும் தவிர்த்துக்கோங்க. பண வரத்து நல்லா இருக்குது. அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் உங்கள் தொண்டர்கள் இருக்காங்களே, அவங்களோட தேவைகளை தெரிஞ்சுக்கிட்டு அதை முழுமையாக பூர்த்தி செஞ்சால் நல்லது. உங்களோட முயற்சி எல்லா வகையிலுமே வெற்றி பாதையை நோக்கி உங்களை கொண்டு போகும். கட்சி தலைமைக்கிட்ட இதனால் நல்ல பெயர் வாங்குவீங்க. சமூகத்துலேயுமே நல்ல ஒரு அந்தஸ்து உயரும். கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு புதிய வாய்ப்பு தேடி வரும். அதை உங்கள் திறமையை வெளிப்படுத்தி ரசிகர்கள்கிட்ட சரியான ஆதரவை பெறக்கூடிய ஒரு அமைப்பு இப்போ இருக்குது. இப்போ உங்கள் செல்வாக்கு உயருங்க, பணவரவு நல்லா இருக்குது. புதுசாக வண்டி வாகன சேர்க்கை கூட ஒரு சிலருக்கு வரும். மாணவர்களை பொறுத்த வரைக்கும் பாடங்களை சரியாக கவனமாக படிக்கிறது நல்லது. உங்கள் ஆசிரியர், அதுக்கப்புறம் சக மாணவங்க, அதுக்கப்புறம் பெற்றவங்க, இவங்ககிட்ட கொஞ்சம் அனுசரித்து போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது. எடுத்துமோ கவுத்துமோன்னு கோவப்பட்டு பேசி பிரச்சனைகளில் சிக்கிடாதீங்க, கவனமாக இருங்க. மிருகசீரிடம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த மாதம் பேச்சு திறமையால் உங்களோட காரியங்களை எளிமையாக சாதிக்க முடியும். அலைச்சல் குறையுது. என்றைக்கோ நீங்கள் செஞ்ச ஒரு வேலைக்கு இப்போ பாருங்கள் பாராட்டு கிடைக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவுது. உறவினர் வருகை கூட இருக்கும். இந்த திருமணம் போன்ற சுப காரியம் உங்கள் வீட்டில் நடக்கிறதுக்குமே வாய்ப்பு இருக்குது. நிலம், வீடு, இது மூலம் லாபம் வருது. கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு உங்கள் விருப்பம் கைகூடுது. அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களும் கொஞ்சம் அனுசரித்து போகிறது நல்லது. மனம் மகிழும்படியான காரியம் நடக்கும். வாழ்க்கையில் உங்களுக்கு பாருங்கள் இப்போ முன்னேற்றம் வரும்.
நண்பர்கள் மத்தியில் உங்களோட சிறப்பான செயலால் நல்ல ஒரு மதிப்பு அதிகரிக்கும். நண்பர்கள் உங்களுக்கு எல்லா வகையிலுமே பக்கபலமாக இருப்பாங்க. அடுத்து பாருங்கள், இந்த திருவாதிரை நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த மாதம் அரசியல் துறையில் இருக்கிற உங்களுக்கு உங்கள் மேலிடத்தில் இருந்து உங்களுக்கு பக்கபலமான வாய்ப்புகள், சாதகமான பயன் ஒன்று இப்போ கிடைக்கும். பெரும்பாலும் மற்றவங்களோட மனம் நோகும்படியான வார்த்தைகளை வெளிப்படுத்தாதீங்க. கோபத்தை தவிர்த்துடுங்க. அனுசரித்து போகிறது நல்லது. அதே போல் கோவப்பட்டு ஏதாவது பேசிட்டிங்கன்னா மனம் வருந்தும்படியான விஷயம் கூட நடக்கலாம். அதனால் கோபத்தை தவிர்ப்பது நல்லது. பதவிகள் பற்றின கவலை கொஞ்சம் இருக்கும். நிதானமாக செய்யுங்க. எந்த ஒரு விஷயத்தையும் வெற்றி வாய்ப்பை பெறலாம். பெரும்பாலும் நீங்கள் உங்கள் குடும்பத்தில் மனம் விட்டு பேசி எடுக்கிற எல்லா முடிவுகளுமே உங்கள் குடும்ப முன்னேற்றத்திற்கு உதவியாக இருக்கும். எப்படின்னா, அடுத்தவங்க ஆச்சரியப்படக்கூடிய வகையில் கூட சாமர்த்தியமாக சிறப்பாக காரியத்தை செய்வீங்க. இது வரைக்கும் நிறைய காரியம் தடைப்பட்டு வந்துச்சா, அந்த தடையுமே நீங்குது. சாமர்த்திய பேச்சால் ஆதாயம் பெறுவீங்க. புனர்பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த மாதம் புதிய நண்பர்களின் அறிமுகம் உதவியாக இருக்கும். ஆனாலும் எல்லா விஷயத்திலுமே கவனமாக எச்சரிக்கையாக இருக்கணும். பயணம் திடீர்னு ஏற்படும். பண வரத்து இருக்குது. உங்கள் செயல்களுக்கு தடை ஏற்படுத்தியவங்க தானாக விலகிடுவாங்க. எல்லா வகையிலுமே நன்மை கிடைக்க இஷ்ட தெய்வ வழிபாடு தினம்தோறும் செய்யுங்க.